இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நான் என்ன சமைச்சிருக்கேன்னு உங்க கூட ஷேர் பண்றேன். இன்னைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா கோதுமை களி பண்ணிருக்கேங்க. களிக்கு தொட்டுக்க வெள்ளை பூசணிக்காய் போட்டு சாம்பார் பண்ணிருக்கேன். எந்த காய் போட்டு சாம்பார் பண்ணாலும் கோதுமை களிக்கு சூப்பரா சூட் ஆகுங்க. இதே சாம்பார் தான் லஞ்சுக்குங்க. எங்க வீட்டுல நான் என்ன சமைக்கிறேனோ அதை சாப்பிட்டுக்குவாங்கங்க. எனக்கு அதனால பிரச்சனையே இல்லை. அது போக கேரட் ஜூஸ் போட்டிருக்கேங்க. பிரேக்ஃபாஸ்டோடவே இந்த ஜூஸ் குடிக்கணும்னு இல்லை, நீங்க ஒரு 11 மணி டைம்ல கூட குடிச்சுக்கலாம். மார்னிங் சாப்பிட்றதுக்கு ஆஸ் யூஸ்வல் பாயில்டு எக், கோதுமை களி, சாம்பார். களி பாத்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் இலக்கமா தான் பண்ணுவேன். ஏன்னா செஞ்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம சாப்பிடும் போது நல்லா சாஃப்டா இருக்கணும் இல்லைங்களா, அதனால நல்லா ஃபில்லிங்கா இருக்குங்க இந்த பிரேக்ஃபாஸ்ட். மத்தியானத்துக்கு சாதம் பண்ணிருக்கேன். நான் இன்னைக்கு ஆன் டியூட்டி போறேன் அப்படின்றதுனால லஞ்ச் எடுத்துட்டு போலங்க. நான் வீட்டுல வந்துதான் சாப்பிட்டேன். வீட்டுக்கு வந்து சாப்பிடும்போது மணி 3:30 ஆயிடுச்சு. அது வரைக்கும் எனக்கு பசிக்கவே இல்லைங்க, அவ்வளவு ஃபில்லிங்கா இருந்துச்சு. நடுவுல ஒரு 12 மணிக்கு குடிக்கிறதுக்கு முலாம்பழம் ஜூஸ் எடுத்துட்டு போனேன். பொரியல் பாத்தீங்கன்னா காலிஃபிளவர், உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி சேர்த்து பண்ணிருக்கேங்க. சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதத்துக்கு கூட ரொம்ப நல்லா இருக்கும். நேத்து நைட்டு ஒரை ஊத்தி வச்சு கெட்டி தயிருங்க. தயிர் ஆனதுமே ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டோம் அப்படின்னா மத்தியானத்துக்கு சாப்பிடும்போது புளிக்காம இருக்கும். இன்னைக்கு ஆன் டியூட்டி போனேன்னு சொன்னேன் இல்லைங்களா, வரும்போது கடைவீதி பக்கம் தான் வந்தேன். அங்க ஹோல்சேல் கடையில வருஷத்துக்கு ஆகிற மாதிரி கடுகு, சீரகம், வெந்தயம், மிளகு, சோம்பு, பட்டை, வரமிளகா, வர கொத்தமல்லி எல்லாமே வாங்கிட்டு வந்தேன். எங்க மாமியார் பாத்தீங்கன்னா அரிசி 3 மூட்டை, பருப்பு, சுண்டல், பச்சைப்பயிறு, தட்டைப்பயிறு எல்லாமே வருஷத்துக்கு வாங்கிடுவாங்க. ஆனா என்னால பாத்தீங்கன்னா வண்டு விழுகாம பாதுகாத்து வைக்க முடியறது இல்லைங்க. அதனால பருப்பெல்லாம் அப்பப்ப நான் வாங்கிக்குவேன் தீர தீர. நேத்து நைட்டு செவ்வாழை பழமும் கோதுமை மாவும் சேர்த்து புட்டு பண்ணியிருந்தேன். அது கொஞ்சம் மீந்துருச்சுங்க, ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டேன். அதை நான் என்ன பண்ணேன்னா இன்னைக்கு சாயங்காலம் ஸ்நாக்ஸுக்கு குக்கர்ல கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு இதை வந்து மூடி போட்டு அந்த பாத்திரத்தோட உள்ள வச்சுட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 5 விசில் விட்டுட்டேன். எதுக்கு 5 விசில்னு யோசிக்கலாம், ஏன்னா நல்லா சூடாகணும் இல்லைங்களா, அதனால நல்லா ஆவி இறங்கினதுக்கு அப்புறமா திறந்து பார்த்துட்டீங்கன்னா நல்லா சுட சுட இருக்கும். ஸோ இது இப்படியே புட்டு மாதிரி வைக்கிற பதிலாக நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா சும்மா அந்த புட்டு மாவையே தண்ணியெல்லாம் எதுவும் தெளிக்காம கொழுக்கட்டை மாதிரியோ இல்ல வந்து உருண்டைகளாவோ புடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் சுலபமா இருக்குங்க. இந்த புட்டுங்கும் போது சிந்திட்டு அதை நேத்து சாப்பிட்டாச்சு, இன்னைக்கு அதே தான், ஆனா வேற மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா தெரியாது இல்லைங்களா, அதனால அப்புறம் நான் நேத்தே சொன்னேன் என்னோட ஃப்ரெண்டு வந்து வாழைத்தண்டு கொடுத்துருந்தாங்கன்னு. அதை வச்சு இன்னைக்கு வாழைத்தண்டு மோரும் ரெடி பண்ணியாச்சுங்க. சாயங்காலம் ஸ்நாக்ஸுக்கு இதுதான். அது போக நைட்டு பாத்தீங்கன்னா நான் அடை தோசைக்கு, அதாவது பருப்பு மட்டும்தான் நான் சேர்த்து அடை தோசை பண்ணுவேன். அந்த அடை தோசைக்கும் ஆப்பத்துக்கும் ஊற வச்சுட்டேன். பருப்பு 1 மணி நேரம் ஊறினா போதும், அப்ப காலையில ஊற வச்சுக்கலான்னு அப்படியே வச்சுட்டேன். காலையில அரைச்ச உடனே அடை தோசை சுட்டுடலாம். ஆப்பத்துக்கு காலையில ஆட்டி வச்சிட்டோம் அப்படின்னா நைட்டுக்கு புளிச்சிரும். 2 கைப்பிடி அளவுக்கு சாதம் மீந்துருச்சு. அதை நான் என்ன பண்ணேன், மத்தியானமே கப்புல போட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டேன். ஆப்பத்துக்கு கூட சேர்த்து ஆட்டிக்கலான்ட்டு. நான் வாங்கிட்டு வந்த மளிகை சாமான்ல அப்படியே கவரோட வைக்க முடியாது இல்லைங்களா, அதனால அதெல்லாம் காய வச்சு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டப்பா எல்லாமே எடுத்து நல்லா விளக்கி வச்சாச்சு. ஏற்கனவே கழுவி வச்ச டப்பா தான் இருந்தாலும் நம்ம போட்டு வைக்க போறோம்ன்றதுனால எடுத்து திருப்பி ஒரு தடவை கழுவியாச்சு. அது போக காய வைக்கிறதுக்கு கொஞ்சம் பெரிய பெரிய தட்டுகள் அதுவும் கழுவி வச்சாச்சுங்க நைட்டு. ஈவினிங் அந்த கொழுக்கட்டை அப்புறம் வாழைத்தண்டு மோர்ல குடிக்கும் போதே மணி 6 ஆயிருச்சு. அதனால எனக்கு சுத்தமா பசிக்கல. சோ வெள்ளரிக்காயோட என்னோட டின்னரை முடிச்சிட்டேன். பசங்க வெளியில போனாங்க, சாப்பிட்டுட்டே வர சொல்லிட்டேங்க.